சாருக்கு வேலை எதுவும் இல்லையோ? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல சும்மா வெட்டி ஆஃபீஸரா தான் இருக்காரா? இதுக்காண்டி தான் 1 மந்த்துக்கு முன்னாடியே லீவ் ரெசிக்னேஷன் லெட்டர் ஆஃபர் பண்ணியிருக்காரோ அட்மின் கிட்ட. ம் அவ்வளோ பிஸியா இருப்பாருன்னு நினைச்சேன். இங்க வந்து உட்காந்துட்டு வெட்டியா இருக்க மாதிரியே தெரியுது. பார்த்தா பிஸியா இருக்க மாதிரியே தெரியல சாரு. ஹலோ ஹலோ யோ. ஆ ஓ, அப்ப இவ்வளவு நேரம் பேசுனது காதுல விழல. சார் அப்படி வேற என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளோ பிஸியா? அடி வாங்க போறீங்க. சும்மா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை அதிகமா இருக்கு. இதுல கொட்டேஷனை வேற மாத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. அதையும் பார்க்கணும். அட்மின் சைட்ல இருந்து ஓவர் ப்ரெஷர். வேலை நேரத்துல அதுவும் மரியாதையா வெளியே போயிருங்க. வாங்கி கட்டிப்பீங்க. ஹலோ, நானும் சும்மா இல்லையே. கைய காலை உடைச்சா சரியா போயிரும். இங்க பாருங்க, அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீங்க தான் பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க. பாப்பாங்க அல்ல பாரு. உங்களை பார்க்கறது தான் வேலையா என்ன எனக்கு? இப்போ நிறைய வேலை இருக்கு சார். கொஞ்சம் அப்படியே வெளியே போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏங்க 1 hour அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஓய், சைட் அடிக்கிறியா? அது அது அப்படி சொல்லிட முடியாது. லைட்டா. வேற வேலை வெட்டி இல்ல? வேலை வெட்டி இல்லாம 1 hour அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத செலவு. யாருக்காண்டி இந்த செலவு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது சீக்ரெட், அப்புறம் சொல்றேன். கேட்ட கேள்விக்கு பதிலே வரல. சைட் அடிக்கிறியா? ஆமா, சைட் அடிக்கிறேன். ஏன் பொண்டாட்டிய? வெக்கமா இல்ல? பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சைட் அடிக்க? எவன் கேட்பான்? அவனும் கேட்க முடியாது. அந்த உரிமை உங்களுக்கே இல்ல. நான் ஏன் பொண்டாட்டி பாக்குறேன், எவன் என்ன கேட்பான்? கரெக்ட் தானே? அது சரி. இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. செல்ல நல்லபடியே நடந்த மாதிரி தான். தீவு இல்லாம 1 மணி நேரம் வீணா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. கைய கால உடைச்சனா சரியா போயிரும். ஆஹா, அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லாத உங்ககிட்ட பேசி ஏன் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கொஞ்சம் வெளியே போறீங்களா? முடியாது. இப்ப நீங்க போலனா நான் எந்தி போற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? ரேஷ்மா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா விரட்டத்துல இருக்கீங்க. என்ன உங்களுக்கு எவ்வளவு ஹசியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சாரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க. அது எப்படி ரேஷ்மா சாரி கட்டினா மட்டும் இவ்வளோ அழகா மாறிடுறீங்க? ஏதாச்சும் சீக்ரெட் எதுனா வச்சிருக்கீங்களா என்ன? எப்பவும் பாக்குற காஸ்டியூம் தானே, புதுசா என்ன? ஆனா ஒரு நாளும் புதுசு புதுசா தெரியுறீங்களே எனக்கு மட்டும். ஷோ ராமா, தாங்க முடியல. இதோதான் இருக்கேன் உங்க ராம். அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு கூப்பிடுறீங்க? ஐயோ, நான் உங்களை கூப்பிடல, ராமான்னு கடவுளை கூப்பிட்டேன். அழகா இருக்கீங்க. சரி, சிரிக்கிறீங்க தானே? நான் ஏன் சிரிக்க போறேன்? இல்லையே. பாக்குற எனக்கு தெரியலையே என்ன? எனக்கு டைம் ஆச்சு. தேவை இல்லாம உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை பேச எனக்கு டைம் இல்ல. தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளியே விரட்டுதலே இருங்க. போறேன், போய் தொலைகிறேன். ஆமா, சும்மா ஓரா பண்றீங்க. இப்ப பார்க்க முடியலன்னா நாளைக்கு காலையில தான் பார்க்கணும். இதோட நீங்க என்ன தேடி வரவா போறீங்க? எனக்காண்டி என்ன மாதிரி நான் தான் உங்க பின்னாடியே சுத்த வேண்டியதா இருக்கு. ரொம்ப பண்ணாதீங்க ரேஷ்மா. ஆமாமா, சார் கண்டி நாங்க எதுவுமே பண்ணல. ஆமா, பின்ன வேற என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ணீங்க? நான் கூட அப்பப்போ வீட்டுக்கெல்லாம் வரேன். நீங்க ஒரு நாளும் வர மாட்டேங்கிறீங்க. பார்க்க கூட அட்லீஸ்ட் ஒரு போன் அது கூட இல்ல. நானா நைட்ல போன் பண்ணா கூட டியூட்டில தானே இருக்கீங்க. போன் பண்ணாதீங்க, கட் பண்ணுங்கன்றீங்க. இருக்கட்டும், வச்சுக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறமா. ஓ, கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி வச்சுப்பீங்க? அதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே. ஐயோப்பா, செம்ம அறிவுங்க உங்களுக்கு. தாங்க முடியல. இல்ல, என் ஃபியூச்சர் பண்ணதுக்கு அறிவு தான். வெளியே போயா? இப்ப வெளியே போலனா நோச கூப்பிடுவேன். வெளியே போ. போறேங்க, ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல என்ன உட்காந்துட்டு இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க? நான் ரெடி தான் எல்லாத்துக்கும். ஹலோ. இல்ல, நீங்க தான் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாத்துக்கிட்டே மட்டும் இருக்க போறீங்க அப்படின்னு அதான் சொன்னேன். போங்க ராம், விளையாடாதீங்க. அனுமா, எல்லாமே எடுத்து வச்சுட்டு தானே? டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டலடி? அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரிப்போர்ட் தானே கேக்குறீங்க, அது எப்படி மறப்பேன்? கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன கடைசியா? இல்ல, ஒரு சின்னதா பயமா இருக்கு ரகு. அதான் யோசனையாவே இருக்கு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு. ஓ, பயம் உனக்கு? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்
எனக்குல பயம் இருக்காதா என்ன? நான் என்ன கடவுளா பயப்படாம இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும்? சில பண்ண அந்த கடவுளுக்கே ஒரு சில விஷயத்துல பயம் இருக்கதா செய்யும். ஓ அப்படி. சரி சரி சரி, என்ன பயம்னு சொல்லுங்க மேடம். பயம் என்ன, எப்பயும் போறதுதான். செக்கப்புக்கு போறோம், எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஆசைதான். ஆசைப்படலாம்ல, பயம்னு கூட சொல்ல முடியாது. சரி சரி. என்ன சிரிச்சிட்டு விட்டுட்டீங்க? நீ பயந்து என் குழந்தைக்கும் பயத்தை உண்டாக்காதடி. அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. அவங்களா? எத்தனை பேர் அடி வயித்துக்குள்ள வச்சிருக்க? பெட்ட குழந்தையாடி? சொல்லவே இல்லை என்கிட்டயே. அடிப்பாவி, என்கிட்டயே மறைச்சிட்டியாடி நீ? ஆசைதான், இங்க ஒன்னையும் பாத்துக்க முடியாதான், இதுல ரெண்டு வேற. நல்லதான். ஏதோ என் புருஷனுக்கு புதுசா எவ்வளவு பாசமழ கொட்டி தீருது. ஏதோ இதுல இருந்து அணு 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 அணுன்னு உருகுறாரு. இதுல ரெண்டு குழந்தை வந்துட்டுனா அதுவும் போச்சு. நானே பொண்ணு பிறக்க கூடாது பையன் பிறக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். வேண்டுதலா ஆசையா? ரெண்டுமே தான். பொண்ணு பிறந்தா எப்படியும் நீங்க எப்படியும் என் பொண்ணுன்னு அப்படியே போயிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பையன் பிறந்தா அஃப்கோர்ஸ் ஏன் செல்லமா தானே வளருவான். எப்படி? பையனோ பொண்ணோ எப்படியா இருந்தாலும் அப்பா செல்லம் தான். அப்ப நானே நீ வழக்கம் போலதான். சும்மா சொன்னடி. நீ தான் நீ ஃபர்ஸ்ட் செல்லம். நம்பிட்டேன் ரொம்ப தான். ஏமாத்துறீங்க ரகுல் இப்பெல்லாம் என்ன ரொம்ப. அடிப்பாவி, ஒருத்தன் காலையில ஏந்தி கஷ்டப்பட்டு சமைச்சுலாம் கொடுத்துருக்கேன். ஏமாத்துறேன். இருக்கட்டும் வச்சுக்கிறேன். ரகு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு. ஏன் உங்களுக்கு எந்த ஆசையும் இல்லையா ரகு? இந்த சிரிச்சு ஏமாத்துற வேலை எல்லாம் வேண்டாம், சொல்லுங்க. ஆசை இல்லாம இருக்க மனுஷன் எவனாச்சும் இருக்கானா என்ன? ஆசைலாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு நாள் ஒரு ஆசை, அவ்வளவுதான். இதுதான் ஆசைன்னு இல்ல. உன்னையே எடுத்துக்கோ. இதோ குழந்தை விஷயத்துல பொண்ணு வேண்டாம் பையன் வேணும்னு ஆசை. ஹாஸ்பிட்டலுக்கு போற தூரம் கூட வெயிட் பண்ண முடியாது மேடத்துக்கு. ரிப்போர்ட்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு ஆசை. அதுவும் ரோட்டோரமா இருக்காங்களே அந்த மனுஷங்களுக்குலாம் புதுசா வீடு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசை. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு நேரம் ஒரு ஆசை. ஆசை மாறிக்கிட்டே இருக்கும் அனு. இந்த ஆசை இந்த நொடி எப்பவுமே இருக்கும் அப்படின்லாம் இல்லை. அடுத்த நிமிஷம் வேற ஆசை, வேற பொருளை பார்த்தா வேற. நிரந்தரமா எதுவுமே இருக்காது இந்த உலகத்துல. சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு கேள்விக்கு இத்தனை பதில் புருஷன் கிட்ட இருந்து. எவ்வளவு ஆசையா கேக்குறவங்க கிட்ட உங்ககிட்ட இருந்து பதில் வரது இதானா? இப்போதைக்கு என் பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கணும்னு ஆசை. போதுமா? ஆசைப்படுறதுலாம் சரிதான். சின்ன பத்து ஓட்டுனா நேரா போய் சேர வேண்டியதான். ரோட்ட பத்து ஓட்டுங்க. சரிங்க மகாராணி. ஏனோ உனக்கு வேற ஏதாச்சும் ஆசைன்னு இருக்கா? இந்த பிரெக்னண்டா இருக்கும் போது ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, சொல்லு. ஏதாச்சும் இருந்தா இந்த புருஷனால செய்ய முடிஞ்சா செய்யறேன். சொல்லுங்க மேடம், ஏதாச்சும் ஆசைன்னு உங்களுக்குன்னு இருக்கா? ஓ, அப்ப முடிஞ்சாதான் செய்வீங்க, செய்ய முடியலனா? இது என்னடி கேள்வி? செய்ய முடியலன்னா செய்ய முடியல, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். சொல்லடி என்ன ஆசைன்னு. எனக்கு என்ன ஆசை? தெரியலையே. பலமா யோசிக்கிற மாதிரில இருக்கு. யோசிச்சத பார்த்தா பெருசா கேட்பான்னு நினைச்ச. தெரியலையேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்ட. அவ்வளவுதானா? எதுவும் இல்லையா? நீங்க கூடவே இருங்க, அது போதும். அதான் ஆசை இப்போதைக்கு. நீங்க சொன்னீங்கல்ல மனுஷங்களுக்கு ஒரு நேரத்துல ஒரு ஆசை தோணும்னு. இப்போதைக்கு அனு தோணுது. நீங்க என் கூட எப்பயும் இதே மாதிரி இருங்க, அதுவே போதும். அது சரி. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சரியா? பார்க்கிங்ல ட்ராப் பண்றேன், இறங்கிடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அந்த சைட்ல வருவேன். நீ பார்த்து மாடி இடணும், ஓகேவா? மறைக்காத லூசி, தள்ளி வா. நீ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் யார்கிட்டயாச்சும் மாட்ட போற. அப்பதாண்டி நீ அடங்க போற. சேண்டா, லவ் ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு, அழகா ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம். என்கிட்ட வந்து நீ போய் சொல்லுன்னு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருந்த. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இங்கே வச்சு ஓப்பனா சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்கோ, எவனாச்சும் கொத்திட்டு போயிருவான். அதுக்கப்புறம் தேவதாசே அப்படின்னு உட்காந்து அழுக வேண்டியதுதான். எப்படி வசதி? நீ வாய் மூடிட்டு இரு, சொல்லுவேன். என்னாச்சு ரேபிகா? இல்ல யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான். அப்புறம் நீ இப்போதைக்கு சொல்லிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். உன் கூட நின்னுகிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். சும்மா பின்னாடியே நின்று பார்த்துக்கிட்டு மட்டும் இரு. கடைசி வரைக்கும் சொல்லிடாத, சரியா? இங்க ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்கு போலயே. சார் ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன் சார். ஃபைலை மட்டுமா பார்த்தேன் சார். ஹாய் ரெபேக்கா, எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எங்க போறீங்க? கொஞ்ச நாள் வரீங்க, கொஞ்ச நாள் வர மாட்டேங்கிறீங்க. ஆனா நீங்க ரொம்ப மோசம் சார். அக்கா சொன்ன மாதிரிலாம் இல்ல. நான்
நான் என்னமோ நினைச்சேன் உங்களை. ஆனா ரொம்ப மாறிட்டீங்க சார் நீங்க. சேச்சே அப்படிலாம் இல்லம்மா, எப்பயும் போலதான் இருக்கேன். கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் அதான். ஓ, அதான் டே ஷிப்ட்ல பார்க்க முடியலையா? நான் பாக்கலதான் என்ன, அதான் வேற ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரே. ஆ சார். சார் ப்ளீஸ் சார். அது ஒண்ணும் இல்லம்மா, ஷிஃப்ட சொன்ன ஷிஃப்ட். என்ன இங்க நின்னுட்டு இருக்க? மேம் ஒரு பேஷண்ட் நேத்து அட்மிட் ஆனாங்க, அவங்கள பத்தி கேட்டுட்டு வர சொன்னாங்க. அதான் என் சிஸ்டரை பார்க்கலான்ட்டு வந்தேன். அவங்களே இங்க நின்னுட்டு இருந்தாங்களா, சரி பேஷண்டோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போவோமேன்ட்டு வந்தேன் சார். சரி ஓகேம்மா. கலெக்ட் பண்ணிட்டியா? கலெக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகேம்மா. நீ போ. உங்களுக்கு என்ன சார்? உனக்கு வரப்பா தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்களே சிஸ்டர். சார் அது மேம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, அதான் வேலையை வெயிட் பண்ண சொன்னாங்க சார், வந்தேன். அப்போ பிரேக் அதானே, நீங்க போய் பிரேக் என்ஜாய் பண்ணுங்க. எங்க ஒருத்தர் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு, நான் பாத்துட்டு வரேன், போங்க. ஓகே சார். இப்போ உங்ககிட்ட வருமா தம்பி? இதுக்கே வைக்கப்பட்டா எப்படி? இன்னும் பார்க்க வேண்டியதுல நிறைய இருக்கே. அப்புறம் சொல்லுங்க, என்ன கதைன்னு சொல்லி ஏதோ புதுசா ஓடிக்கிட்டு இருக்கு வழியே. டே ஷிப்ட்ல வரலன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த ரகு ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒன்னுத்தையும் கண்டுக்க மாட்டான். தம்பி சரியில்லாத மாதிரி இருக்கே, என்ன கதைன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சார் அது வந்து சும்மாதான். இங்க பாரு, சும்மா பாக்குறேன், அங்க நின்னு பாக்குறேன், இங்க நின்னு பாக்குறேன்ற வேலை எல்லாம் வேண்டாம், சரியா? இது ஹாஸ்பிட்டல். எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வெளியே வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் 2 பேரும் லவ் பண்றீங்களா இல்ல ஒன் சைடு லவ் தானா? சார் தான் அப்ரோச் பண்றாரா? அப்படிலாம் இல்ல சார், சும்மா. டேய் சொல்லு. அதான் அக்கா மீட்டிங்ல இருக்காங்களே, அரை மணி நேரம் லவ் ஸ்டோரிய வச்சு கேட்போம். இல்ல சார், பிடிச்சிருந்துச்சு அதான். அப்புறம் நான் தான் பாக்குறேன், அவங்க பாக்கல சார். ஓ ஃபீலிங். நெக்ஸ்ட் கண்டினியூ. சார் சாரி. டே தம்பி, வர்றதெல்லாம் சரிதான், கைவிட்டுறாம இருந்தா நல்லா இருக்கும், புரிஞ்சுச்சா? அவளுக்கு பிடிச்சா, பிடிக்கலன்னா ஒதுங்கிடணும். தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எங்க காதுக்கு வந்தா நாங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சார் இப்படி ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே. இந்த கதைலாம் இங்க வேண்டாம், வெளியே வச்சுக்கோ, ஓகே? அப்புறம் ஜஸ்ட் காதலா இல்ல காமமா? என்ன சார் இப்பெல்லாம் கேக்குறீங்க? பின்ன எப்படி சார் கேட்கணும்? சொல்லுடா, இப்போதைக்கு காதல்லாம் தெரியலையா என்ன, எங்க போய் எங்க முடியுதுன்னு? சார் காதல் தான் சார். பரவாயில்லையே, தயக்கமே இல்லாம சொல்லிட்டேன். நான் கூட சொல்ல மாட்டேன்னு தான் நினைச்சேன். சரி சரி, ஓ போய் வேலையை பாரு. ராகுல் சார். என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு ராகுல்? நோ சார். போங்க போய் வேலையை பாருங்க. அக்காவை மீட் பண்ணணும். ரேஷ்மா ஃப்ரீ தானே? யாராச்சும் ஓபி பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்களா? இல்ல சார், ராம் சார் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமா? அவருக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு தானே? ஆமா சார் முடிஞ்சிட்டு. மேம் கூட அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அட்மின்ல தான் கேட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு சார். அக்கா ஓகே சொல்லிட்டாங்களா? யா சார், ஓபி பேஷண்ட் யாரும் மார்னிங்ல இல்ல, ரவுண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். அதுவும் கிரிட்டிக்கலான பேஷண்ட் எதுவும் இல்லை சார், கேசஸ் எதுவும் வரலன்றதுனால மேமும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். இன்னும் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். சரி ஓகே. சிஸ்டர் கிட்ட சொல்லி நாங்க வந்திருக்கோம்னு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, ஓகே? ஓகே சார். தம்பி சொன்னது ஞாபகம் இருக்கணும், புரிஞ்சுச்சா? ஓகே சார். என்னடா மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்க அவன? சின்ன பையன்டா, ஒன்னும் தெரியாதுடா அவன. அவனை ஏன்டா மிரட்டிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரா? என்ன கேள்வி கேட்டா அப்படி? யாரு அவன? சின்ன பையன், சின்ன பையன் பண்ற வேலை பார்க்கலாம. ஆளு வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ரிபேக்கா இருக்காங்களே, லவ் பண்றாராமா. அட இது எப்பத்துல இருந்துடா? கொஞ்ச நாளா ஓடிக்கிட்டு இருக்கு போல. ரெபேக்காவாமாடா? ரெபேக்கா அவ மட்டுவலா? நம்மளையே வச்சு செய்யறவ இவங்கிட்ட மாட்டிப்பாளா? ஆளு மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. சரி அதை விடு, அது வான் பண்ணிட்டேன், அது பிரச்சனை இல்ல. என்ன சாரு 9:45 தான் வருவேன்னு சொன்னீங்க, 9 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க. நீ எதுக்குடா வந்த? ஹலோ சார், நான் செலிபிரிட்டி இல்லையே சார், நீங்க தானே செலிபிரிட்டி. நீங்க சொன்ன நேரத்துல தான் வருவீங்க, அது இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கீங்க. செலிபிரிட்டி வேற, உங்ககிட்ட நார்மலாவே போன் பேச முடியாது. என்ன சார், நான் எப்படா சொன்னேன் செலிபிரிட்டின்னு? அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? அதான் சொன்னேன்டா, என் பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வெக்கமா இல்ல? இல்லையே, இதுல என்ன வெக்கம்? உன்னெல்லாம் வேடா. இரு, நீயா வந்தா? சும்மா வந்த. டேய் அந்த
இது டேய் என்ன ஷாலினி செக் பண்ண போறேன்னு சொன்னான் ஹாஸ்பிட்டல் வச்சு. சோ அதனால கூட வந்தேன். எங்க அவ? நீ எதுவும் கேட்டுக்கத்த மச்சான், பயத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. டேய் மச்சான், ஒருவேளை கன்ஃபார்ம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எதுவுமே அவளை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, எதுவுமே கேட்க கூடாது, சரியா? ம். டேய், அவ பொண்டாட்டிடா, அந்த அளவுக்காடா நான் அவகிட்ட நடந்துப்பேன். பைத்தியக்காரா. இல்லடா, சொல்றேன். இங்க பாரு, நீ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, சரியா? ம். ஃபீல் பண்ணும் போதெல்லாம் கூடவே இரு. ஓ சார், எக்ஸ்பீரியன்ஸா? அடிச்சி பரதேசி சொல்றது கேளு. சொல்லுங்க சார், கேட்டுக்கிறேன். உனக்குலாம் சிப்படா. டேய், வேற ஏதாச்சும் அட்வைஸ் இருந்தா சொல்லிட்டு போடா. மேம் உள்ள வாங்க சிஸ்டர். மேம் சொல்லுங்க. மேம் ரகு சாரும் ஆதி சாரும் வெளியே வெயிட் பண்றாங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான். ஓ அப்படியா, சரி ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வர சொல்லுங்க. ஓகே மேம். ஓபி பேஷண்ட் யாராச்சும் வந்திருக்காங்களா? நோ மேம், ஓபி பேஷண்ட் யாருமே இல்ல. பட் ஆனா ஷாலினி மேம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மேம். ஃப்ரீயா இருக்கும் போது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஷாலினியா? யா மேம், ஷாலினி மேம் தான். ஓகே. சரி ஓகே. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆதியோ ரகுவும் உள்ள வர சொல்லுங்க. நான் உங்ககிட்ட மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் ஷாலினியை பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஓகே. ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது? நோ மேம், உங்ககிட்ட பேசிக்கிறேன் நாங்க. சரி ஓகே. என்னங்க 5 நிமிஷத்துல வர சொல்லிட்டீங்க? மணி ஏற்கனவே 9 ஆகுது. வேலையை பார்க்க வேண்டாமா? உங்க மூஞ்சி நானும் என் மூஞ்சி நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கவா உட்காந்துட்டு இருக்கீங்க? வெளியே போங்க ராம், விளையாடிட்டு இருக்கீங்க வந்து. நான் ஈவினிங் வேணா ஃபோன் பண்றேன். வீட்டுக்கு வேணா வாங்க. வீட்டுக்குலாம் செட் ஆகாதுங்க. ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து என் மூஞ்ச பார்த்துட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு வர மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வீட்டுக்கு வாங்க. இது நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க தம்பி வந்தோடனே என்ன விரட்டுறீங்களா? ராம், நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அவன் தான் சின்ன பிள்ளை தனமா கம்பேர் பண்ணிக்கிறானா, நீங்களும் ஏன் இப்படி மாறி மாறி என்ன கஷ்டப்படுத்துறீங்க 2 பேரும்? சொல்லப்போனா அவன்கிட்ட ஒழுங்கா பேசுறது கூட இல்ல, தெரியுமா உங்களுக்கு? முந்தைய மாதிரியெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை இன்ஃபார்ம் பண்ணணும்னா தான், அதுவும் கம்பல்சரியா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கணுன்ற பட்சத்துல மட்டும்தான் அவன் வரானே. இல்லைன்னா சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ஷெதை என்ன இன்னைக்கு தெரியல என்னன்ட்டு. இந்த கொட்டேஷனை பத்தி தான் பேச வராங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளமானு. நீங்க என்னன்னா இவ்வளவு ஈஸியா என்ன ஜட்ஜ் பண்றீங்கல்ல? உங்களுக்கு அவ்வளவுதான் நானு என்னை பத்தி உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுமா ராம்? நான் அப்படி நினைக்கிறவளா? சொல்லுங்க சொல்லுங்க ராம். இல்ல ரேஷ்மா, ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன். நீ எவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ண சொல்லல. சாரி, நான் நீ ஃப்ரீயா இருக்கேன்னு சும்மா விளையாடினேன். உண்மையாவே வேலையா இருப்பேன்னு நினைக்கல. சரி ஓகே, நான் கிளம்புறேன், பாய். ராம் அப்படி இல்ல நீ சாரி கேட்கணும்னு இல்ல. நான் ஓபி பேஷண்ட் யாருமே வரலையேன்னு சொல்லிட்டு தான் சும்மா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்தானே. மற்றபடி எனக்கும் தெரியும் எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு. சரி ஓகே, நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டியேன்னு சொல்லிதான் பேசலாமேன்னு. சும்மா பேசினா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே காசிப்ஸ் வரும், அதனாலதான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி ஓகே ரேஷ்மா, நான் கிளம்புறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு முடியலன்னா சென்னைக்கோ பார்க்கலாம். பாய், நான் கிளம்புறேன். ராம் கோவமா? சே அப்படிலாம் எதுவுமே இல்லை, கிளம்புறேன் சரியா? மதியம் சாப்பிடுமா? ஓகே, ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு. பாய். சாரி. சாரி கேட்காதன்னு சொன்னல. எனக்கு புரியுது. நீ ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி கேட்காதீங்க பேசாதீங்கன்னு. அதையும் மீறி பேசுனது என்னோட தப்பு. சரி, லவ் யூ, பாய். சாப்பிடு மதியம், ஓகே? ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணணும். சரி சரி, போயிட்டு வரேன். சிரிப்பா இருக்கு மச்சான். ஏன்டா பாரு, அக்கா கேபின்ல பேஷண்ட் இருந்தா கூட கேட்காம 2 பேரும் உள்ள போயிட்டு உட்காருவோம். இப்ப பாரு, மொத்தமே மாறி போயிருக்கு. யாரோ ஒருத்தர், சரி ஓகே, யாரோ இல்ல, அக்காவோட ஹஸ்பண்ட் ஆக போறாரு, மாமா, எல்லாமே ஓகே தான். என்னாலே ஏத்துக்க முடியல, உன்னால எப்படி மச்சான் ஏத்துக்க முடியுது? எப்படா இவ்வளவு கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? உனக்கு வலிக்கல? இல்ல வலிச்சாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்கியா? டேய், எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிருடா. அப்படிலாம் எதுவுமே இல்லை மச்சான். ரியாலிட்டி என்னமோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஒரு சில உறவு கூடவே இருக்கும், ஒரு சில உறவு பாதிலேயே போயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், ஒய்ஃப், இந்த மாதிரி. அதுக்கு கூட ஒரு லிமிட் தானே மச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அவங்களும் பாதியில விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு சில உறவுலாம் தெரியும் முன்னாடியே. அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி உறவுலாம் ஒரு காலம் வரைக்கும் தான். ஒரு கட்டத்துக்கு மேல பிரிஞ்சுதானே ஆகணும். ரியாலிட்டி என்னமோ அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும்டா, அவ்வளவுதான். இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு மச்சான்? விட்ரா, பொய் சொல்லாதடா. கஷ்டமா தான் இருக்கு.
பட் ஆனா உண்மை இதுதானே, எல்லாம் மாறிட்டுடா. இது அவரு உள்ள இருக்காரு, அவருக்காண்டி நம்மள வெளியே நிக்க வச்சிருக்காங்க பாரு அக்கா. அதான்டா ஒரு மாதிரி இருக்குல்ல மச்சான் இந்த ஃபீலிங்கும். நம்ம இது வரைக்கும் இந்த கேபினுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணதே இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் டைம். இதுவும் நல்லா தான் இருக்கு என்ன. ம், ஆமா. உண்மையாவே வலிக்கலையா மச்சான் உனக்கு? மச்சான், என்னதான் ஊசிய தங்கத்திலேயே செஞ்சாலும் அதை தூக்கி கண்ணுல குத்திக்கவா முடியும்? ம், இல்ல இல்ல, அது துணி தைக்க தானே யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் ஒரு சில பிரிவுலாம் நம்மளை விட்டுட்டு போகணும்னு இருக்கும். அந்த உறவெல்லாம் புடிச்சு இழுத்து வச்சுலாம் நிக்கிறது முடியாது. போது, அவ்வளவுதான், ஒற்ற வேண்டிதான். ரியாலிட்டி என்னமோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபீலிங்ஸ்லாம் அதுல ஒரு விஷயமே இல்லடா மச்சான். வீடு மச்சான் அனு வரா. ம். அப்புறம் வணக்கம் சொன்னாங்களே உங்ககிட்ட பேசுறக்காண்டி. என்னன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தை இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. குழந்தைக்கு பிரச்சனை எல்லாம் இல்லை, அவங்க பேச மாட்டாங்க, சரியா உச்சரிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் நம்ம பேச பேசவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல, 2.5 வயசுல எல்லாம் கொஞ்சம் சொல்றாங்களே பேசுறாங்களே, நீங்க பேசுங்க சரியாயிரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானும் ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கான நேரம் தான் இது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படி சொல்றது, ஆஹ் இந்த ராம்குமார் கேரக்டர் இன்க்ளூட் பண்ணும்போது வந்து அவங்க சித்தப்பாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 கமெண்ட்ஸ் இருந்தது. அது எப்படி சீஸ் கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வர்றீங்க, எப்படி அப்படி இருக்க முடியும், ராம்குமார் என்னதான் இருந்தாலும் அவங்க பையன் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே சொல்றேன், உங்களை சுத்திதான் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களா, இல்ல என்ன சுத்திதான் இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்காங்களான்னு தெரியல. ரியல் லைஃப்ல அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படினாலும் அவன் அடிபட்டாலும் இங்க நம்மளை தேடிதான் வந்தாகணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேரக்டரை நான் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நான் வைக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கற்பனைக்கு அப்பாற்பட்டதுலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரியே இருக்காங்க ஒரு சில பேருங்கெல்லாம். எப்படின்னா உதவி பண்ற மாதிரி பண்ணுவாங்க, பண்ணிட்டு வந்து பின்னாடி அதையும் சொல்லி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அது மூலியமா ஒரு ட்ரிக்கியான ஒரு கஷ்டத்தை கொடுத்து இவன் எப்படிதான் அதுல இருந்து மீண்டு வரான் நானும் பாக்குறேனே, எப்படியானாலும் அவன் நம்ம கால் கீழே தானே வந்தாகணும், இவன் எப்படி நம்மள மீறி இவன் இப்படி பேசலாம், இவன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்லயே நான் இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட என்னோட ஓன் இதுலயே என்னுடைய இஷ்யூலயே எனக்கே நடந்திருக்கு நிறைய. நிறைய இல்ல, அந்த ஒரு பர்சன் மட்டும்தான். ஸோ நான் பாக்குறதுனால அதை நான் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு சிலவங்க எல்லாம் பாக்குறதுனால இதுல எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நிறைய வந்து பொய்யெல்லாம் இல்ல. எனக்கு நடந்தது, என் லைஃப்ல நடந்தத வேற வேற கேரக்டரா வேற வேற மாதிரி ப்ளே பண்றேன். இப்போ ரகு வந்து சமைக்கிற இதுலாம் வந்து அஃப்கோர்ஸ் எங்க வீட்ல நடந்திருக்கு. நான் ஹஸ்பண்டும் இப்படிதான் அப்பப்போ சும்மா அப்படி இப்படி நடக்கும். ஆதியும் அப்படிதான். எங்க அத்தை இருக்கும்போது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, அவங்க அம்மா பையன் எங்க ஹஸ்பண்டு. ஸோ வந்து எங்க அத்தை இருக்கும்போது அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா ராம்குமார் வந்து நான் லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி, ஒரு ஒரு வேர்ஷன் இருக்கும் இல்லையா ஒரு ஒருத்தவங்க கிட்ட. என்னுடைய பிளஸ் கற்பனையும் தான். எங்க ஹஸ்பண்ட் எப்பவுமே எப்படி இருப்பாங்க, கோபமும் படுவாங்க. கோவம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும், அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. மோஸ்ட்லி எனக்கு கோவப்பட மாட்டாங்க அந்த மாதிரி. என்னுடைய கற்பனையும் கொஞ்சம் போட்டு ரியாலிட்டியில இருக்கிறதையும் நான் மிக்ஸ்ல போட்டு அரைச்சு எதையும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்ல இல்ல அப்படின்றதுக்காண்டி எல்லார் லைஃப்பும் அப்படிதான் நினைக்காதீங்க. நிறைய பொண்ணுங்க லைஃப்ல இப்பவும் அப்படி இருக்கு. பொண்ணுங்களன்றதை தாண்டி பசங்க நான் நிறைய பாக்குறேன், நிறைய பேர் இருக்காங்க. இது சின்னதா உங்க அந்த சிஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால மத்தபடி இது வரைக்கும் நீங்க கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.